வணக்கம் மக்களே. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கருவாடு தாங்க நம்ம பார்க்குறோம். இந்த கருவாடு மாவுலா கருவாடுங்க. இதை நம்ம இப்போ எதுக்கு எடுத்துருக்கோம்னா கருவாட்டு சம்பல் வைக்கிறதுக்காக தான் நம்ம இப்போ எடுத்துருக்கோம். வாங்க நம்ம இதை நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கிறலாம். பீஸ் போட்டுனா 3-4-5 பீஸ் போட்டு எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி பீஸ் போட்டிங்கன்னா வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சின்ன சின்னதாக எடுத்து நம்ம வெட்டலாம், ஈஸியாக இருக்கும். அதில் உள்ள முள்ளை நம்ம லாக்காக எடுத்துக்கிடலாம். முள் தேவையில்லை நமக்கு. எவ்வளோ அழகாக முள்ளை எடுத்து கையில் வச்சுருக்கோம் பாருங்கள். முள் தேவையில்லை நமக்கு. அடுத்து சின்ன சின்னதாக நம்ம இப்போ நறுக்கிக்கிடலாம். சின்ன சின்னதாக நம்ம நறுக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம சுத்தமாக நல்ல தண்ணியை ஊற்றி நல்லா கழுவி நம்ம எடுத்துக்கிடுவோங்க. நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் சுத்தமாக நல்லா கழுவி எடுத்துக்கிடுங்க. நல்ல தண்ணி நல்லா 2 நேரம் 3 நேரம் ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கிடுங்க. அடுத்து நம்ம தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கிற வேண்டியதுதான். எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா அந்த கருவாடை அப்படியே தட்ட வேண்டியதான். தட்டினதுக்கப்புறம் நல்லா ஒரு 2 கிண்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம மாட்டுக்கு எந்த அளவுக்கு கிண்டி நம்ம இது பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கருவாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே நம்ம என்ன பண்ணோம்னா அந்த கரண்டியை வச்சு நல்லா கிண்டி எடுத்துக்கிற வேண்டியதான். கிண்டி எடுத்ததுக்கப்புறம் அவ்வளோதான், நல்லா ரெடி ஆகிட்டு நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கிற வேண்டியதான்.